ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். ஸோ நம்ம சேனலில் நிறையா விதமான மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஆகுங்க. ஸோ இன்றைக்கி என்ன சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்ரா வின்ஃப்ரே. யாருப்பா அது, பேரே புதுசாக இருக்குது, ஸோ நமக்கு இது செட் ஆகுமான்னு தெரியலப்பா அப்படின்னா, இந்த விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட மெசேஜ் தேவைப்படுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகிருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ ஓப்ரா வின்ஃப்ரே, ஸோ இவங்கள பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே ஃபைன். ஆனால் அவங்க எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணாங்க, அண்ட் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லுக்கு இம்பார்ட்டண்ட் ரீசனாக எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சாங்க, அண்ட் எந்த டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டில் அவங்க சொன்ன நிறைய மெசேஜஸ், அதாவது கோட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னலாமே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எஸ், அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரியலன்னா நான் சொல்கிறேன். ஸோ மற்ற பர்சன்ஸ் மாதிரி இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட கலர் பார்த்திங்கன்னா பிளாக் தான். ஸோ ஆஃப்ரிக்கன் யூஎஸ்என் ஒரு அமெரிக்கன் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில், அதாவது அவங்க எங்கேஜ்லேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அப்யூசல் ஸ்டேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ யாரா நீ எல்லாமே பெரிய ஆளா ஆயிடுவியா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக காலகட்டத்துக்கு ஏற்க மாறி தான் இப்போது அந்த இதெல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் பேரக் ஒபாமாலாம் வந்தார் இல்லையா? ஸோ அந்த டைமுக்கு அப்புறமா தான் இந்த பிளாக் பீப்புளும் அவங்களுக்கும் டேலண்ட் இருக்குது, அவங்களையுமே மதிக்கணும், அந்த மாதிரி எல்லாமே பெரிய ஒரு ரைஸ் ஆச்சு. ஸோ அவரை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய அமெரிக்கன்ஸ், ஆஃப்ரிக்கா அமெரிக்கன்ஸ் டேலண்ட்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் பிளாக் பீப்புளையுமே ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மதிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு பிரசிடெண்ட்டாகவே ஆக்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு இதோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. அத்தனை பிளாக் பீப்புள் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க சின்ன வயசுலேயே ரொம்பவுமே பெரிய சித்திரவதை எல்லாமே அனுபவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்க ரொம்பவுமே டென்ஷன் ஆகி அவங்க வீட்டிலேயே இருக்க முடியாமல், அது யாருனால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் நடந்துச்சு. ஸோ அவங்க யார் நம்பியிருக்காங்க, அவங்க ஃப்யூச்சர் இவங்கனால தான்ப்பா அப்படின்னு நம்பி இருந்தவங்களே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த வீடே பிடிக்கல. அதனாலயே ஓடி வரணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏஜ் 14லேருந்து 19க்குள்ளே தான். ஸோ அந்த டைம்லேயே அவங்கள அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அவங்க அந்த டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய சாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இறந்தும் போச்சு. ஸோ இது எல்லாமே லைஃப்க்கு அடி மேல் அடி. எது பார்த்தாலும் யார் நம்பினாலும் அவங்க எல்லாமே நம்மள ஏமாற்ற தான் ரெடியாக இருக்காங்க. இந்த ஒரு பர்சன் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 20%லேயே அவங்க ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்காங்க. அதாவது பணக்காரங்க, வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட்டு மேன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுமே இருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் கருப்பின பெண்மணி அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இவங்களோட சொத்து மதிப்பு இப்போ பார்த்திங்கன்னா 3 பில்லியனுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். ஸோ இதே மாதிரி நம்மளும் ஆக முடியுமானா, எஸ் நம்ப முடியும், ஆக முடியும். ஸோ ஏன்னா நம்ப முடியும், ஆக முடியும்னு சொன்னேன்னா, நீங்கள் ஆகணும்னா நீங்கள் முதல்ல நம்பணும். ஸோ அதை தான் இவங்களுமே நிறையா இடத்துல சொல்லியிருக்காங்க. பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ விஷுவலைஸ் யுவர் கோல், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோலை விஷுவலைஸ் பண்ணணும்னா, ஓகே எனக்கு 10 லட்சம் வரணும், 10 கோடி வரணும், ஓப்ரா வின்ஃப்ரே 3 பில்லியன்னா நான் 4 பில்லியன்பா ஈஸியாக டார்கெட்டை செட் பண்ணிடலாம் போகலாம். அப்படி இல்லை, உங்களோட டார்கெட்டை செட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த டார்கெட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியணும். உங்களுக்கு 4 கோடி வேணும்னா கிடைக்கும். ஆனால் அது ஏன் கிடைக்கணும், எதுக்கு கிடைக்கணும், கிடைச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, இந்த மாதிரி நிறையா விஷயத்த நீங்கள் எழுதணும், விஷுவலைஸ் பண்ணணும், அதுக்கான விஷன் போர்டு பண்ணணும், இருக்கிற நிறையா டெக்னிக்ஸாக ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணால் எனக்கு கிடச்சிருமா? ஸோ அப்போ நான் டெய்லியும் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை மெத்தட் எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே கிடச்சிருமானா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அதை அனுபவித்து நீங்கள் ஃபீல் பண்ணி அதை சொல்லணும், நினைக்கணும், வேண்டணும். அப்போனா தான் அது உங்களுக்கு கிடைக்கணும். உண்மையிலே உங்களுக்கு ஏன் அது கிடைக்கணுன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருங்க. கிளியராக இருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாகவே சேரும். ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வரும், எல்லாமே எதுவுமே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க, வேண்டுறீங்க, போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ டெய்லி காலையில் கோயிலுக்கு போகிறீங்க, வேண்டிட்டு போகிறீங்க அப்படின்னா நடக்குமானா நடக்க வாய்ப்பு இருக்குது. கோயிலுக்கெல்லாம் போக முடியாது.
நின்று ஒரு சூரியனை பார்த்து வேண்டுறீங்கன்னா எஸ், இது சூரியனோ புக்கோ சிலையோ ஏதோ ஒன்று இல்லை, நீங்கள் நினைக்கிறீங்க கேட்குறீங்க அண்ட் ஏன் உங்களுக்கு கிடைக்கணுன்றதை நீங்கள் தீர்மானமாக இருக்கீங்க, இதனால தான் உங்களுக்கு கிடைக்குதுன்றதை தான் நம்புங்க. இதே தான் ஓப்ரா வின்ஃப்ரேயும் சொல்கிறாங்க, நம்புங்க, உங்களை நம்புங்க, நீங்கள் தான் உங்கள் லைஃப்பை மாற்ற முடியும், உங்கள் ஃப்யூச்சரை மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஜாயின் பண்ணுறாங்க, ஸ்கூலில் எப்படியும் கஷ்டப்பட்டு முடிக்கிறாங்க, முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் செய்கிறாங்க, எல்லாமே ஸ்காலர்ஷிப்பில் கிரேட் 1 ஸ்காலர்ஷிப்பில் தான் இவங்க முடிக்கிறாங்க, கிளியர் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கோர்ஸுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு, அதை சூஸ் பண்ணி அவங்க அதையுமே படிக்கிறாங்க. படிக்கிறது தான் இவங்களுக்கு பின்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிவி ஹோஸ்ட்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, டிவி ஹோஸ்ட் ஆனால் கருப்பின பெண்மணிப்பா எப்படிப்பா நல்லாவா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு வரும்போது இவங்க அந்த இன்டர்வியூவில் பேசினது தான். ஸோ இவங்க என்னால் முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னதை மட்டும் இல்லாமல் அதை நடத்தியுமே காட்டினாங்க. அந்த சான்ஸ் கிடைக்கும்போது பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸை இவங்க ஒரு இன்டர்வியூ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நார்மலாக ஸ்கிரிப்டில் இருக்க கேள்வி மட்டும் கேட்காம இந்த மாதிரி இனவெறியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வறுமையை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள், ஒரு முக்கியமான கேள்விகள் எல்லாமே வர செலிப்ரிட்டிஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன மாதிரி பதில் சொல்லுறாங்க அப்படின்றத தான் இவங்க நோட் பண்ணி இதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறாங்கப்பா டிவியில் அப்படின்ற போது இதுக்கான ரீச்சுமே நல்லா இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து ஓப்ரா வின்ஃப்ரே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறாங்க. ஓகே, என்ன ஆகிறாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம போய் ஹோஸ்ட் பண்ணால் தான் நமக்கு சேலரி கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு கட்டம் வரும். ஸோ அங்கேருந்து வந்து இவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளியராக பிளான் பண்ணியிருக்காங்க. நான் எங்கே இருக்கணும், ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும், அப்போனா தான் என்னால் நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்றது தான் இவங்களோட மெயின் இன்டென்ஷனாகவே இருந்திருக்கு. இவங்க ஹெல்ப் பண்ணணுன்ற நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்காக முக்கிய தேவை வந்து பணம் தான். ஸோ அந்த பணத்தை நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இவங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி நிறைய டிவி ஷோஸ், நிறைய புக்ஸு, நிறைய மூவிஸ் எல்லாமே இவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி யார் யாரெல்லாமே பண்ணணும்னு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலயமா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்க நினச்ச விஷயந்தான் நடக்குது. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓப்ரா மேகசின்னு சொல்லிட்டு அந்த மேகசினை ரிலீஸ் பண்ணாங்க, அதுவுமே சக்ஸஸ்ஃபுல். இவங்க எப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணாங்களோ, இன்னும் சொல்லணும்னா இவங்க எப்போ இவங்கள நம்பினாங்களோ, இவங்க எப்போ இவங்க கோலை கிளியராக இருந்தாங்களோ, இவங்க எப்போ இவங்களுக்கு என்ன வேணுன்றதை கிளியராக நினச்சி பார்க்குறாங்களோ அந்த டைமில் இருந்து இவங்களோட சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ காலேஜில் சீட்டு கிடச்சதாக இருக்கட்டும், கோர்ஸை ஃபஸ்ட் கிளாஸில் முடித்ததாக இருக்கட்டும், அண்ட் அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதாக இருக்கட்டும், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஆனாங்க, ஹோஸ்ட்டில் இவங்க பெஸ்ட்டு ஹோஸ்ட்னு ஆனாங்க. அதுக்கான இவங்க மினக்கிடல் எந்த மாதிரி கேள்வி கேட்கணும், எல்லா செலிப்ரிட்டியுமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க, எந்த செலிப்ரிட்டி ஆன்சர் பண்ணுவாங்க, லைவில் போகும்போது கேட்டாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதில்ல, இவங்க கிளியராக இருந்து இவங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி இருந்ததுனால தான் இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க லைஃப் இருக்குதுன்றத இவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுமா, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா நீங்கள் நம்புங்க, உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ நீங்கள் உங்கள் லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை வருதுப்பா, இந்த வாழ்க்கையை வாழணும்ப்பா போனோம்ப்பான்னு இல்லாமல் நீங்கள் அதுக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணணும், நீங்கள் அதை நம்பணும், அப்போனா தான் அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 4 விஷயம் பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாலோ எனி லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். ஸோ இதை நம்ம நிறையா வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதே தான் இவங்களுமே சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோமே ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டீங்க, அதை நீங்கள் இப்போ பண்ணுறீங்க. அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுவாக வேணால் இருக்கலாம், 5x55 இருக்கலாம், கிராட்டிடியூட் எழுதுறதா இருக்கலாம், விஷன் போர்டாக இருக்கலாம், விஷுவலைசேஷனாக இருக்கலாம், அஃபர்மேஷனாக இருக்கலாம், வாட்டர் மெத்தடாக இருக்கலாம், 2 கப் மெத்தடாக இருக்கலாம், பில்லோ மெத்தடாக இருக்கலாம், ஒப்பனாஃபனா மெத்தடாக இருக்கலாம், இன்னும் நாட் மெத்தடாக இருக்குது,
நெறைய மெத்தட்ஸ் இருக்குது. புதுசு புதுசாக நீங்களே கூட கண்டுபிடிக்கலாம், கிரியேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் செய்யணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பணும். நம்பி அதை ஃபாலோ பண்ணணும். இது நடக்க போகுது எனக்குன்றத நம்பி பண்ணணும். ஸோ இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை டெக்னிக்ஸாகவும் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. நான் ஒரு விஷயத்த கேட்குறேன், அது கொடுக்க போகுது யூனிவர்ஸ். அப்புறம் என்ன, நான் பாட்டுக்கு தூங்கலாம்ல, இன்னும் இருக்கக்கூடாது. நான் அதுக்கு எவ்வளோ மெனக்கெடுறேன், அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு கெரியர் சூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறேன், அங்கே நான் டெவலப்பர் ஆகிறேன்னா, அதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில்லு வேணும், அதுக்கு எப்படி டெவலப் பண்ணலாம், அது எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கலாமா, இல்லை யூடியூப்லேயே நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கலாமா, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா, அது நமக்கு வருதா, அதுலேருந்து என்னால் என்னென்னலாமே வெளியே அவுட்புட்ஸாக எடுக்க முடியுது. இதுதான் இன்டர்வியூவில் கேட்குறாங்களா, அந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு நான் மெனக்கெடணும். அப்புறமா இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்ணணும். இதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமாக ஜாப் கிடைக்கும். ஆனால் வெறும் ஜாப் கிடைக்கும் மட்டும் நினச்சிட்டு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆனால் ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா உங்ககிட்ட கரெக்டாக அந்த ஸ்கில் இல்லை. அப்புறம் எப்படி அவங்க எடுப்பாங்க? ஸோ இது ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் தான். இதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை மற்ற எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதோட முக்கியமான ஒரு சைடு வந்து டேக் ஆக்ஷன். நீங்கள் அதுக்கான ஒரு மெனக்கெடலை எடுத்து தான் ஆகணும். அதுக்காக ஒரு டெவலப்மெண்ட் உங்கள் சைடில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா கிராட்டிடியூடு இருக்கணும். ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் தான் அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த வேலையை கிடைக்கிறதுக்காக எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்க உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு ரூம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. அந்த ரூமில் போய் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. இன்டர்நெட் கேட்டிருப்பீங்க, லேப்டாப் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பர்ட்டிகுலர் பர்சன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் அம்மாவோ, அப்பாவோ, அக்காவோ, அண்ணாவோ வாங்கி கொடுத்துருக்க போகிறாங்க. அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவங்க வாங்கி கொடுத்த உடனே தேங்க் பண்ணுங்கள். வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாடி தேங்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தேங்க் பண்ண அவங்க சீக்கிரமாக உங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கீங்க. அது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். அதனால உங்களுக்கு வேலையுமே சீக்கிரமாக கிடைக்க போகுது. ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இது வேலை கிடைக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்லலை கைஸ். ஸோ இது எல்லா ஒரு விஷயமாகவும் இருக்கட்டும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு உடம்பு வலி சரியாகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கிராட்டிடியூடுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறமா 4th ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ். ஸோ இதைத்தான் முன்னாடிலேருந்தே ஓப்ரா வின்ஃப்ரே சொல்லிட்டு இருக்காங்க. நம்புங்க உங்களை. நீங்கள் நம்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட விஷயம் கிடைக்கும். நீங்களே உங்களை நம்பலைன்னா உங்களை வேறு யார் நம்ப போகிறாங்க? உங்களை நம்புறதுக்கு பல பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நம்பும்போது தான் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும். உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அது கிடைச்ச மாதிரி நீங்கள் நினைக்கணும். இது எல்லாமே நடக்குன்றதை நீங்கள் நம்புங்க. ஸோ இதை தான் ஓப்ரா வின்ஃப்ரே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட கோட்ஸ் ஒரு 4, 5 பார்க்கலாம். நிறையா கோட்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. வேணும்னா நீங்களே போய் ப்ரௌஸ் பண்ணி எடுங்க. உங்களுக்கு எந்த கோட் பிடிக்குதோ அந்த கோட்ஸை வந்து நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை படித்து அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு நெக்ஸ்ட் போங்க. ஏன்னா அந்த கோட்ஸ் சேர்க்குறேன்னா ஏதாவது ஒரு அவேக்கனிங் காலாக அவங்களுக்கு இருக்கும். அவங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்களே யார்ப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள். ஒரு 2 கோட் எனக்கு பிடிச்ச கோட் நான் படிக்கிறேன். ஸோ அது இல்லாமல் நிறைய கோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இமேஜஸாக தரேன். ஸோ வேணும்னா அதை யூஸ்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ டர்ன் யுவர் wounds into wisdom. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் காயங்களை உங்களோட ஒரு அறிவு திறமையாக பயன்படுத்துங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மெசேஜாக தான் இருந்திருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, எனிதிங் யூ கேன் இமேஜின் யூ கேன் கிரியேட். ஸோ நீங்கள் எதையாவது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை உங்களால் உருவாக்கவும் முடியுன்றது தான் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறையா மோட்டிவேட்டிங்கான மெசேஜஸும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வேணும்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் கொடுக்குறதையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையுமே பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.